ஆயிடுச்சு. இன்னமும் நாங்கள் பேச்சுவார்த்தை மாற மாட்டோம். நீங்களும் அந்த பிரச்சனை இல்லாத அளவுக்கு இதான் உங்க மர்மவங்க உறுதி பண்ணிட்டீங்க. திருவாரூர் டவுனு புகையிலை தோட்டம் கனிமுத்து நகரில் தான் இந்த குற்றம் நடந்தது. மணிகண்டனுக்கு நாகை மாவட்டம் ஆடலூர் பகுதியில் தீபாங்கிற பொண்ணுக்கு 1.5 வருடங்களுக்கு முன்னாடி திருமணம் நடைபெறுது. பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம். 6 months பிஃபோர் மாமனார் எட்டிட்டு உதச்சதில் கருக்கலைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு அரசு மருத்துவமனையோட கருக்கலைஞ்ச சான்று ஒன்றதில் உலா வர ஆரம்பிச்சிட்டு சமூக நலத்துறையில் இந்த பொண்ணு தீபா கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஒரு ரியாக்ஷன் அப்படியே இருந்தது. எப்படி இருக்கும்? அவர் டாஸ்மார்க் மேலாளர், டாஸ்மார்க் ஊழியர்களுக்கு எல்லாரும் சட்டத்தின் எல்லோரும் சமம் நம்பப்படுது. அப்படி இல்லையே, சட்டத்துக்கு முன் சமம் இல்லையே. பாட்டலுக்கு தனி மரியாதை, மூடிக்கு தனி மரியாதை இருக்குது. அந்த மணிகண்டனை பற்றி அந்த அம்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. யார்? தீபா மனைவி. மணிகண்டன் வந்து காலையில் 6 மணிக்கு போய்ட்டா நாளைக்கு 11 மணி தான் வீட்டுக்கு வருவாங்க. வேலைக்கு போயிட்டு ஆனால் வீட்டில் வச்சு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. மனைவி அதே சைக்கிள். இதுவே உளவியல் நோய். கொண்டாட்டி சந்தேகப்படுறோம், ஆம்பளே கிடையாது. திருமணம் 2 பேரும் மனம் முற்றால் தான் அது திருமணம், இல்லையா அது திருப்பணம் தான். வரதட்சணை கொடுமை நாளுக்கு நாள் இந்த நூற்றாண்டிலும் கற்றவர்கள் 2 தரப்பிலும் இருக்காங்க. பெண்களும் இன்றைக்கு கற்றவர்களாக இருக்கிறார்கள், ஆண்களும் கற்றவர்களாக இருக்கிறார்கள், பெற்றோர்களும் கற்றவர்களாக இருக்கிறார்கள். இவ்வளவு இருந்தும் கூட வரதட்சணை வாங்குவதும் குற்றம், கொடுப்பதும் குற்றம் அப்படின்னு இருக்கும் பொழுதும் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்துட்டு இருக்கு. முதற்கட்டமா இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? தீபா, கற்றவர்கள் இருக்கிற இடத்துல தான் அதிகமா இருக்கு. கற்றவர்கள் தான் குற்றத்துக்கு துணையா. என் பிள்ளைய படிக்க வச்சிருக்கேன், MBBS படிக்க வச்சிருக்கேன், அவனை பெரிய ஆளாக்கியிருக்கேன், அவனை இந்த போஸ்டிங்கில் இருக்கான், எத்தனை லட்சம் நாங்கள் அழிச்சிருக்கோம், காலம் பூரா நிம்மதியாக தானே உங்கள் பொண்ணு வாழ போகுது, சரி உங்கள் பொண்ணு என்ன வெயிலில் அலைய போதா இல்லை வயலில் போய் நாற்று நட போதாங்கிற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு விவசாயம் பண்ணுற குடிகள்கிட்ட வரதட்சணை குறைவாக இருக்கிறதா நான் பார்க்குறேன். சரி, ஏன்னா நாங்களும் விவசாயங்கள் எங்கள் பகுதிகள் இன்றளவும் விவசாயம் தான், வேறு ஒன்றும் தொழில் கிடையாது. விவசாயங்கிறது என்னோடய வாழ்வியல். அதில் வரதட்சணை குறைவாக தான் இருக்குது. ஏதோ அவங்களால போடுறத போடுவாங்க. பொதுவாக பொண்ணு வீட்டில் தான் நகை போடுறாங்க, அப்படி ஒரு சினாரியோ இருக்குது. இங்கே உதாரணத்துக்கு நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் காயல்பட்டினம் கீழக்கரையில் பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாப்பிள்ளை வந்து பொண்ணு வீட்டுக்கு போயிடணும். முஸ்லீம்ஸில் சரி பொண்ணு வீட்டு வீடு கொடுத்துருவாங்க பொண்ணுக்கு. அந்த பொண்ணு வீட்டில் போய் ஒரு வசிக்கணும். எப்படி பொண்ணு நம்ம வீட்டு வாழ வருதோ ஒரு பையன் அவங்ககிட்ட வாழ போகிறது நல்லா இருக்குல்ல. அது ஒரு மாதிரி அந்த பழக்கம் அவங்கள்ட்ட இருக்குது. சரி, லிசன். இப்போ திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் டவுனு புகையிலை தோட்டம் கனிமுத்து நகரில் தான் இந்த குற்றம் நடந்தது. அந்த கனிமுத்து நகரை சேர்ந்த சந்திரன் அம்சவல்லி தம்பதியினர். சந்திரன் வந்து திருவாரூர் மாவட்டம் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள டாஸ்மார்க் கடையில் ஒரு மேலாளர் பொறுப்பில் இருக்கிறார். அதே அம்சவல்லி நன்னிலம் ஆதி திராவிட நலத்துறையில் அவங்க வேலை பார்க்குறாங்க. அவங்களோட தம்பதியோட மூத்த மகன் தான் மணிகண்டன். மணிகண்டன் அந்த ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு. பாருங்கள் எவ்வளோ எஜுகேட்டட் இவங்க. டாஸ்மார்க்கில் அதுவும் நல்ல சம்பளம், நல்ல வருமானம். அம்சவல்லி ஆதி திராவிட நலத்துறைன்னா அவங்களுக்கு தெரியும். அவரோட பேஸ் சேலரி எவ்வளோ? கவர்மெண்ட் எம்ப்ளாயி. பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் நல்ல அந்தஸ்து பெற்று எவ்வளோ ஒரு அவங்களாம் பென்ஷன் ஹோல்டராக இருப்பாங்க எனக்கு தெரியும். அந்த தம்பதியின் மூத்த மகன் தான் மணிகண்டன். இவர் வந்து மணிகண்டனுக்கு நாகை மாவட்டம் ஆடலூர் பகுதியில் தீபாங்கிற பொண்ணுக்கு 1.5 வருடங்களுக்கு முன்னாடி திருமணம் நடைபெறுது. பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. நிச்சயிக்கப்பட்டது எல்லாம் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் தானே. நிச்சயிக்கப்பட்ட திருமணம். திருமணத்தின் போது ஒரு வரதட்சணை பேசி ஒரு தட்டெல்லாம் கை மாறுது. அந்த வீடியோலாம் வெளியாகிருக்கு. முன்ன மாதிரி யார் ஸ்டில்லாக பிடிக்கிறாங்க, இப்போ தான் எல்லாம் வீடியோ தானே. அது பேசின வரதட்சணையை இவங்க வந்து கொடுக்கல அப்படின்றது தான் இதில் பிரச்சனைக்குரிய விஷயமா மாற ஆரம்பித்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா மாமனார் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட தீபாட்ட மிஸ்பிஹேவியர் பண்ணியிருக்காருன்னு அந்த பொண்ணு தான் சொல்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் மிஸ்பிஹேவியர் பண்ணாருன்னு. ஒரு 6 months பிஃபோர் மாமனார் எட்டிட்டு உதச்சதில் கருக்கலைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு அரசு மருத்துவமனையோட கருக்கலைஞ்ச சான்று ஒன்றதில் உலா வர ஆரம்பிச்சிட்டு. அவர் மாமனார் 8 வயத்துல உதச்சதில் குழந்தை கருக்கலைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அது ஒரு சான்று பெரிய அஃபென்ஸுங்க. இவங்க ஆனால் AWPCயில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சமூக நலத்துறையில் இந்த பொண்ணு தீபா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ரியாக்ஷன் இல்லை, அப்படியே இருந்திருக்கு. எப்படி இருக்கும்? அவங்களோட ஒர்த் என்ன, இவங்க என்ன பண்ண முடியும்? அவர் டாஸ்மார்க் மேலாளர், டாஸ்மார்க் ஊழியர்களுக்கு எல்லாரும் சட்டத்தின் முன் எல்லோரும் சமம் நம்பப்படுதில்லை சார். அப்படி இல்லைங்க.
சட்டத்துக்கு முன் சமம் இல்லையே. பாட்டிலுக்கு தனி மரியாதை, மூடிக்கு தனி மரியாதை தானே இருக்குது. சேர்ந்து வாழ விரும்புகிறேன்னு சொல்லி சொந்தக்காரங்களையும் அழைச்சிட்டு வந்து இந்த அம்மா வந்து வீட்டு வாசல் வச்சு கடை வச்சுட்டாங்க. கேட்டு முன்னாடி நிறைய ரிலேஷன்லாம் அவங்க ரிலேஷன் வந்திருக்காங்க. அது வீடியோ இருக்க கதறுது அந்த பொண்ணு. மற்ற நீங்களும் ஒரு பொண்ணு தானே, என்னை வாழ விடுங்க, அவரோட வாழ விடுங்க வாழ விடுங்கன்னு கதறுது. அவங்க கதவே திறக்கலை. வீடியோலேயே நிறைய பேர் சொல்கிறாங்க, என்ன கல்லஞ்சிக்காரங்களாம் இருக்காங்க, கதவு திறக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லி. இது ஒரு புறம் இருக்க. அந்த மணிகண்டனை பற்றி அந்த அம்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. யார்? தீபா மனைவி. மணிகண்டன் வந்து காலையில் 6 மணிக்கு போயிட்டா நாளைக்கு 11 மணி தான் வீட்டுக்கு வருவானா. வேலைக்கு போயிட்டு ஆனால் வீட்டில் வச்சு பூட்டிட்டு போயிடுவானா மனைவியை உள்ள வச்சு. அதுவே சைக்கு. இதுவே உளவியல் நோய். இது பொண்டாட்டி சந்தேகப்படுறவன் ஆம்பளே கிடையாது. அவன் வச்சு பூட்டிட்டு போகிறான்னா அவனோட வாழவும் முடியாது. இப்போ இது போராடி மன்றாடுது இல்லைம்மா. ஏன் மன்றாடணும்? தேவையே இல்லைங்கிற. அவனோட எப்படி வாழ்வீங்க நீங்கள்? நல்ல வேலை கரு கலைஞ்சதுன்னு ஒதுங்கி போயிட்டே இருக்க வேண்டியது. இந்த மாதிரி குடும்பத்தில் எப்படி வாழ்வீங்க? உங்களை உதச்சிருக்கிறாங்க வாய்த்தில். உங்கள் மாமனார் வந்து உங்கள்கிட்ட மிஸ்பிஹேவியர் பண்ணியிருக்காரு. மணிகண்டன் உங்களை சந்தேகப்படுறான், வீட்டில் வச்சு பூட்டுறான். 1.5 வருஷம் தான் ஆகிருக்கு. அப்படின்னா அது ஒரு நரகம். அது ஒரு டெவில் கிச்சன். அது அங்கே எப்படி இங்கே இருக்க முடியும்? இருக்கவே முடியாது. கண்டிப்பாக இருக்க முடியாது. நீங்கள் போட்ட நகையெல்லாம் உங்கள்கிட்ட வந்துச்சா, முடிஞ்சால் எஃப்ஐஆர் போட்டு அவங்களாம் வரதச்சு டவுரி அரெஸ்ட் பண்ணதுக்கு ரிமாண்ட் பண்ணி விடுங்க எல்லாரையும். இப்போ மாமனார் மருமகள், அது மகள் என்ற உறவு இல்லை சார். மருமகள்கிட்ட தப்பா நடந்துக்கிற இந்த மாமனாரை இது என்ன சார் உளவியல்? தெரிஞ்சே அவர் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா சார்? அதாவது மருமகள்கிட்ட தவறாக நடக்க மாமனார் ஒரு 10% இருக்காங்க. அதில் ஒரு 5% மருமகள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற டைப் இருக்காங்க. வேறு வழியும் கிடையாது. இவ்வளோ மோசமாக சார் இருக்காங்க. நிறைய கேஸ் பார்க்கலையா நீங்கள்? நிறைய இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. இது எப்படி பார்க்குற இந்த உளவியல் அப்படின்னா, ஒன்று அந்த குடும்ப செக்டார் கலைஞ்சிடக்கூடாதுன்னு மனப்பான்மையில் இருப்பாங்க அந்த மருமகள். ரெண்டாவது அதுக்கு வாய்ஸ் இருக்காது. வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ்ஸாக இருக்கும். குரலற்றவின் குரலாக இருக்கும். அது யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? எங்கே சொன்னாலும் சரி வராது. தீபா பலமுறை கணவன் கிட்ட சொன்னதா சொல்கிறாங்க. கணவன் கேட்கவே இல்லையே. கணவன் இந்தியா கிச்சன் ஒரு படம் வந்துச்சு, பார்த்தீங்களா? பார்த்துருக்கோம் சார். நம்ம எல்லாரும் அவர் தப்பாக நடந்துக்க மாட்டார். நல்லா இருக்கும் அந்த படம். உண்மையிலேயே எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். அதில் பேஸ்ட் எடுத்து கேட்பார். உங்கள் அப்பா பேஸ்ட் எடுத்துக்கிறார். அப்பா தானே கேட்டார், கொடு அப்படின்னு போவார். மறுபடியும் அந்த இடத்துக்கு இன்னொரு கேரக்டர் வரும். ஏங்க உப்பு சரியாக இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் வரும். ஸோ அந்த ஐஸ்வர்யா அந்த கைனி தண்ணி எடுத்து மேலே ஊற்றிட்டு போயிடுவாங்க. ஆனால் அப்படியும் அந்த இடத்துக்கு ஒரு ரோல் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னொன்று வந்து இது சம்மந்தம் அவங்கள்ட்ட பேசணும். மருமகன் இருக்கான்ல, மருமகன் வந்து ஒய்ஃபுடைய தங்கச்சிக்கிட்டே தவறாக நடக்கிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் ரொம்ப உரிமையாக விளையாடுறோம் மச்சினிச்சி. அதெல்லாம் இந்த கதையெல்லாம் வேறு எங்கேயாவது சொல்லுங்கள். அங்கே நடக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மாட்ட தான் போய் சொல்லும். மாமியார்கிட்ட சொல்லும். அக்கா கிட்ட சொல்ல முடியாது. அக்கா வாழ்க்கை போயிடும். மாமியார்கிட்ட சொல்லும். மாமியார் என்ன சொல்லுவாங்கன்னா, சட்டால போய் உன்னைட்டையும் அப்படி தான் இருக்கானாவன் அப்படின்னு. ஏன்னா அப்புறம் தான் தெரியும் அவன் மாமியார்கிட்டே அந்த மாதிரி பிஹேவியரில் தான் இருந்துருப்பான். இது 0.1%. ரொம்ப நினச்சிடாதீங்க. ஓகே. அப்போ என்ன செய்வாங்க, நீ தனியாக மாட்டாது, நீ என்னோடய இரு, இல்லை அக்கா கூடயே சுற்றிட்டு இரு அப்படின்னு சொல்கிற இடங்களும் இருக்குது. அது ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும் இல்லையா? ஆமாம். அது உரிமையில் விளையாடுறது, தட்டி விளையாடுறதுங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது அப்படி கிடையாது. அந்த மாதிரி கேசஸும் இருக்குது. எல்லாமும் இங்கே இருக்குது தம்பி. கத்தப்பத்தன்னு அதாவது எப்படி சொல்கிறது, நரவல் ஆகிப்போச்சு. நாகரிகம் என்ற பேர் வாழ்க்கையே மாறி போச்சு. தலை குப்புற ஆகிப்போச்சு. அப்பா ஸ்தானத்தில் இல்லை சார் பார்ப்பாங்க. மாமனாரா அப்பான்ல சார் பார்க்கணும். அப்படி தான் பார்க்கணும், அப்படி தான் இருக்கணும். ஆனால் அப்படி இல்லை. சில இடங்களில் அந்த பிரச்சனை இருக்குது. இப்போ இந்த வந்துருச்சு இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்கிறீங்க? இப்போ இந்த சந்திரன் அம்சவல்லி தம்பதிக்கு என்ன சொல்கிறீங்க? நம்ம சொல்வதில் உண்மைன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குல்ல, நம்ம லட்சுமி மேடம், அதில் ஒரு சின்ன பொண்ணாக வந்திருக்கும். அது அந்த ப்ரோக்ராமை நான் என்டர்டெயின் பண்ணலை. அது ரொம்ப கேவலமான ப்ரோக்ராம். அது ஏழை எளியவங்க வீட்டில் மட்டும்தான் இந்த கள்ளக்காதல் இந்த இல்லாத வேலையெல்லாம் நடக்குதா? பணக்கார வீட்டில் இல்லையா? கொண்டு வச்சு தனுஷ் ஐஸ்வர்யா வச்சு ப்ரோக்ராம் நடத்தி பாரு வர்றாங்களான்னு. அது இன்னும் ஏழை எளியவங்களை கொண்டு வச்சு அவங்களோட அந்தரங்கங்களை போட்டு வெளில போட்டு உடச்சி விட்டு சாமானிய மக்கள்கிட்ட மட்டும்தான் எல்லா அயோக்கியத்தனமும் இருக்க மாதிரி அதையும் பணமாக மாற்றிடுறாங்க. பணம் தான் கேஷாக தான் மாற்றுறாங்க. வட சென்னையில் மட்டும்தான் தப்பு பண்ணுறாங்க, தென் சென்னையில் எதுவுமே நடக்காத மாதிரி பேசுகிறாங்கல்ல. சினிமாக்களும் அப்படி தான் எடுக்கிறான். அவங்க என்ன அப்படி பேசுவாங்க, ரொம்ப முற்போக்காக இருக்கக்கூடிய இயக்குநர்கள் அதை பண்ணுறாங்க. முற்போக்குன்னு தன்னை சொல்லிக்கிட்டு அவன் காசு பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாரையும் எல்லாம் இயலாதவங்களை காசு வச்சு சம்பாதிக்கிறது தான் தம்பி பார்க்குறான். ஏழை குடிச்சில் போய் இப்படி டொனேஷன் கொடுத்து ஒரு போட்டா போடுறது எதுக்கு? தன்னை ப்ரொமோஷன் பண்ணிக்கிறான், அவ்வளோதானே. அப்போ சொல்லுவதால் உண்மையில் ஒரு மர்மங்கள் வந்திருக்கும். அது வந்து மாமனார் வந்து தப்பாக நடந்துட்டாருன்னு அந்த ப்ரோக்ராம், அந்த நிகழ்ச்சி இருக்குது. சரி, தப்பாக நடந்துட்டாருன்னு ப்ரோக்ராம் அப்படியே சுற்றி கடைசாக பார்த்தாக்க அந்த மருமகள் என்ன பண்ணியிருக்குன்னா, கணவன் வேலைக்கெல்லாம் போகிறதில்ல,
மருமகள் வந்து இதுவாகவே அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கும் மாமனார்கிட்ட. இதுவாகவே அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கும் மாமனார்கிட்ட. எதனால சார்? வீடு வாசல் நடத்தணும், சரி, காசு கிடையாது, கணவன் யூஸ்லெஸ், குடியாரப்பைய. அப்போ இதுவும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்துருக்கும். அது கடைசியாக அந்த ப்ரோக்ராம் அப்படி தான் முடிப்பாங்க. இது எவ்வளவு பெரிய குற்றம் சார் இது? குற்றத்தை கொண்டாந்து போட்டு அடித்து அந்த பொண்ணை தான் நாஸ்தி பண்ணாங்க. அதே மாதிரி இன்னொரு ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா, மாமனார் வந்து இந்த பொண்ணுகிட்ட தப்பாக நடந்துட்டு இருப்பார். இந்த பொண்ணுகிட்ட தப்பாக நடந்துட்டு இருப்பார். அதுவும் ஒன்று இருந்தது. அதாவது வயலண்ட்டாக நடந்திருப்பார். ஸோ ரெண்டு பாஸ்பெக்டிவில் அந்த ப்ரோக்ராம் நான் பார்த்தேன். பட் அதை என்டர்டைன் பண்ணலை. ஏழை எளியவங்க வீட்டில் தான் எல்லாம் நடக்கிற மாதிரி கொண்டாந்து வச்சு அதை பப்ளிக்காக போட்டு உடச்சி அவங்கள வெளியில் நடமாட விடாமல் பண்ணி விடுறது எப்படி சரியாக இருக்க முடியும்? நீங்கள் ஒரு சாமானியனுக்காக நீங்கள் நிகழ்ச்சி நடத்துகிறதா மூஞ்சை பிளர் பண்ணி கூட நீங்கள் ஷோ பண்ணியிருக்கலாம், நடத்தலாம். ஆனால் அப்படியெல்லாம் அவன் விரும்பவே இல்லை. சொல்ல வச்சு அவங்கள எடுக்க வச்சு அந்த கதையை நோண்டி நோண்டி வெளில எடுத்தாந்து ப்ரோக்ராம் பண்ணாங்க. அது ரொம்ப தப்பானது. நான் இப்போ இந்த தீபாவுக்கு போன்ற சகோதரிகளுக்கு நான் சொல்கிற அறிவுரை என்னென்னா, இவனோடலாம் நீங்கள் வாழ முடியாது. முதல் விஷயம் அதை நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கணும். எப்படி வாழ்வீங்க? ஆனால் கதறி அழுறாங்க சார். கதறி அந்த அம்மா அழுக வரத்தான் செய்யும். இந்த அம்மா ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கா சார்? இந்த அம்மாவுக்கு இப்போ பெரிய உளவியலாக இது பாதிச்சுட்டு இருக்குது. அவனோட தூக்கி எறிஞ்சிட்டு வாழ தெரில பாருங்க, ஸ்கிப் பண்ணிட்டு வாழ தெரில பாருங்களேன். இப்போ 2 பேர் தம்பி, திருமணம் 2 பேரும் மனம் உற்றால் தான் அது திருமணம். இல்லையா அது திருப்பணம் தான். அது பணம் தான் ஆக முடியும். இப்போ ரிதன்யா பாப்பாவோட கேஸை பற்றி நம்ம வளைச்சி பேசணும். ஆனால் இந்த கேஸ் அந்த அளவுக்கு பேசப்படலை. காரணம் இவங்க ஏழ்மை நிலைமையில் இருக்காங்க. ரிதன்யா வந்து ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு தம்பி. நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் இல்லை. 300 பவுன் போட முடியும். 300 பவுனா நீங்கள் ஒரு பவுன் 1 லட்சம். ஒரு நிறுவனத்தை நடத்தியிருக்காங்க. அங்கே போய் அவங்க தனியாக அந்த சேரீல ஆர்னமெண்டல் பண்ணுற வேலை அவங்க பண்ணியிருக்காங்க. தனியாக செல்ஃப் டிரைவ் பண்ண தெரிஞ்சிருக்கு, செல்ஃபோன் ஆடியோ யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கு. அதோட அந்த கேஸ் வந்து பெருசாக பேசப்பட்டுச்சு. ஆனால் இந்த மாதிரி சாமானிய விட்டு பிரச்சனை இங்கே பெருசாக பேசப்படுறதே இல்லை. சாமானியன் உயிர் இங்கே ரொம்ப எளிமையாக இருக்குது தம்பி. ஃப்ளைட்டில் ஒரு 230 பேர் செத்தா ரொம்ப பெரிய நியூஸ் ஆக்கிடுறாங்க. அதே ட்ரெயினில் சாப்பிட்றவனோ பஸ்ஸில் அடிப்பட்டு சாப்பிட்றவனோ பெருசாகிறது இல்லையே. அது ஒரு சின்ன செய்தியாக, ஒரு சின்ன பிட் நியூஸாக தானே வருது. உங்கள் வீட்டுக்கு தான் அது பெரிய செய்தி. பேப்பரில் ஒரு சின்னதாக தானே வருது, வாலிபர் வாகன விபத்தில் இறந்தாருன்னு. ஆனால் இப்போ இந்த மாதிரியான செய்திகள் தான் நம்ம தொடர்ந்து செய்திகளில் பார்க்குறோம் இல்லையா? திடீர்னு சிலிண்டர் வெடித்தது, மருமகள் இதானா. இப்போ அது இல்லை. சிலிண்டர் வந்த பிறகு சிலிண்டர் வெடிக்கிற கதையே இல்லை. மண்ணெண்ண ஸ்டோன் ஒன்று இருந்தது. அது மறந்த விட உருண்டையாக இருக்கும், பம்ப் பண்ணணும். அது நாசில் சின்ன ஒரு ஊக்கோச்சு குத்தி விடணும். அது இருந்தபோது அது நடந்தது. சிலிண்டர் அப்படி கிடையாது. ரிஸ்க்கு, எல்லாருக்குமே ரிஸ்க்கு. சிலிண்டர் வந்து பாம் பிளாஸ்ட் பண்ணுற மாதிரி, தற்கொலை மாதிரி நம்மளுமே அடிபட்டுருவோம் அதில். ஸோ சிலிண்டர் வந்த பிறகு அந்த மாதிரி மரணங்கள், நிறைய வரதட்சணை மரணங்கள் இப்போ குறைஞ்சிருக்குது. அந்த காலம் மாதிரி இல்லை. சிலதை ஒத்துக்குங்க, அதான் உண்மையும் கூட. நிறையா இப்போ டவுரி வேணும், அவேர்னஸ் இருக்குது. பொம்பளை பிள்ளைங்களே டவுரி கேட்குறாங்க. அந்த நாயே எனக்கு வேண்டாம், வேற கல்யாணம் பாருன்னு பெண் தனக்கான கணவனை தேர்ந்தெடுக்கிற சுயமரம் எடுக்கிற அளவுக்கு வந்துட்டான். இப்படி ஒரு நபரும் இருக்காங்க இல்லையா சமூகத்தில். அந்த நாய் வேண்டாம்ப்பா, வேற எவனா பாருப்பா. என் மகளை அந்த இடத்துல கொண்டு கொடுப்பேனா தங்கத்தை. அப்புறம் மகள் மீது அதிக பாசம் கொள்கிற தந்தைகள் இப்போ உருவாயிட்டாங்க. எந்த காலத்துலையுமே அப்பாவுக்கு மகளை பிடிக்கும், மகளுக்கு அப்பாவை பிடிக்கும், மகனுக்கு அம்மாவை தான் பிடிக்கும், அம்மாவுக்கு வந்து மகனை தான் பிடிக்கும். இது வந்து நேச்சரே இதுதான், இயற்கையே இதுதான். மகளுக்கு அப்பாவை தான் பிடிக்கும், மகனுக்கு அம்மா தான் பிடிக்கும். இது மெடிக்கல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பாலின கவர்ச்சி தான். இன்னொரு ஜெண்டர் தான் நமக்கு பிடிக்கும். இது வந்து இயற்கை. அக்கா தங்கச்சி சண்டை போட்டுவாங்க, அண்ணன் தம்பி சண்டை போட்டுப்பாங்க. ஆனால் தம்பிக்கும் அக்காவுக்கும் ஒரு பெரிய உறவு உண்டு, அக்காவுக்கும் அண்ணனுக்கும் அதை விட பெரிய உறவு உண்டு. அந்த பாண்டிங் இருக்குல்ல, பயங்கரமாக இருக்கும். நீயா நான் ஷோவில் கூட ஒருத்தர் சொன்னார், என்கிட்ட ஒரு வீடு இருந்துச்சு, அக்காட்ட எழுதி கொடுத்துட்டேன், அக்கா பிள்ளையெல்லாம் நான் தான் படிக்க தெரியாது எனக்கு, அதுக்கு எதை படிக்குது, இங்கிலீஷில் பேசி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார். அது ஒரு பாண்டிங். இந்த உறவுகள் வந்து இந்த பாண்டிங் டிஸ்கனெக்ட் ஆனால் தயவு செய்து விலகிடுங்கிறது தான் என்னோட கருத்து. தீபா போன்றவர்கள் சொல்கிற விஷயமே அதுதான். நீங்கள் கேட்கலாம், சார் நீங்கள் ஒரு வழக்கறிஞர் போராடி அதை வெற்றி பெறுன்னு சொல்லாமல் என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னு. ஆஸ் எ ப்ராக்டிக்கல் லைஃப் நான் சொல்கிறேன். இங்கே நடைமுறை யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சிக்கலன்னா நீங்கள் கொலாப்ஸ் ஆகிடுவீங்க. ப்ராக்டிக்கல் இதுதான் தம்பி. பிடிக்கலனா விளையிற வேண்டியதுதான். என்ன மாதிரியான முடிவு எடுக்கலாம் அடுத்து தீபா? என்ன தண்டனை கிடைக்கும்? அவங்க எல்லாரும் ரிமாண்ட் பண்ணி விட்டுறலாம். என்னென்ன சார் கிடைக்கும்? அவங்கள 3 பேர், அந்த மணிகண்டன், சந்திரன், அம்சவல்லி 3 பேர் ரிமாண்ட் பண்ணி விட்டுறலாம். எப்படி சார்? என்னென்ன இதில்? அது வரதட்சணை கேட்டு கூட அதில் போட்டுடலாம். குழந்தைய வயிற்றுல வச்சுது அது தனியாக ரிமாண்ட் பண்ணி விட்டுறலாம், அதுக்கு தனியாக செக்ஷன் போட்டுடலாம். 3வது தவறா பாலியல், அதுக்கு ஒரு பேர் 3 செக்ஷன் போட்டு ரிமாண்ட் பண்ணி விட்டுறலாம். அதுக்கு இது முடியும். மாமனார் இப்படி பண்ணாருன்னு தெரிஞ்சு மாமியார் கிட்ட சொல்லும் போது மாமியாரும் அதை, மாமியார் அக்யூஸ் தானே, அதை கேட்டு தானே இருக்காங்க. ஏங்க, ஒரு குற்றத்தை கண்டும் காணாமல் இருப்பவரும் குற்றவாளி,
பெரும் குற்றம் தான். அஃபென்ஸ் நடக்குது, அவனை ரேப் நடக்குது, நானாக பார்த்துக்கிட்டு இருந்தேன், நானாக ரேப் பண்ணல அப்படின்னு சொல்கிறது எப்படி சரியா? நம்ம 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம், 4 பேர் ரேப் பண்ணுறான், நானாக ரேப் பண்ணலை, ஆனால் பட் நான் அங்கே இருந்தேன், நான் வெளியிலேயே இதை சொல்லலை, அதை தடுக்கவும் இல்லை, நான் அக்யூஸ்ட் இல்லையா? நிச்சயம் குற்றவாளி, பெரிய குற்றவாளி. அவ்வளோதான். அதே தான் இங்கேயும். எங்கள் வீட்டுக்காரர் தப்பாக நடந்தார், நான் எதுவும் கேட்கலன்னா நானும் அக்யூஸ் தான். 3 பேரை ரிமாண்ட் பண்ணி விட்டுறலாம். மற்றபடி தீபா நீ அவங்களோட வாழலாம்லாம் ட்ரை பண்ணாது, வேஸ்ட்டு. வேண்டாம். இது தீபா இதை ரிவெஞ்ச் எடுக்கலாம்னு நினச்சி செய்தது. அதெல்லாம் செய்யாதம்மா, வேலைக்கே ஆகாது. இன்றைக்கி சாதுவாக ஏற்றுப்பாங்க, நீங்கள் கொண்டு போய் கவுன்சிலிங் கொடுத்து உங்களை ஒத்துப்பாங்க, மறுபடியும் அது ரீஅட்டாக் தான் ஆகும். மஞ்சகாமலை மாரி தான் இதெல்லாம். அப்போதைக்கு சால்வ் ஆகும் மஞ்சகாமலை, மறுபடியும் ரீஅட்டாக் ஆகுது பாருங்க, அது இன்னும் டேஞ்சரஸாக முடிஞ்சிடும். இப்போ நம்ம ஊடகம் பார்க்குற பலரும் கேட்குறது சார், வரதட்சணை கேட்பது குற்றம், வாங்குவதும் குற்றம் இல்லையா? என்ன மாதிரியான தண்டனை சார் கிடைக்கும் வரதட்சணைக்கு? 10 years வரைக்கும் கொடுக்கலாம். இப்போ லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட்டில் 10 வருஷம் வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம். வரதட்சணை கேட்குற இடத்துல பொண்ணு கொடுக்காதீங்க, தயவுசெய்து சொல்கிறேன். சரி, உங்கள் வீட்டு பொண்ணுங்க அது வாழாமே வீட்டில் இருந்துட்டு போட்டோம், நம்ம முதிர்கன்னியாவே இருந்துட்டு போட்டுமே, என்ன இப்போ கெட்டு போச்சு? இல்லை, அதுக்கு மனசுக்கு பிடிச்ச எவனாவது ஒருத்தர் இருப்பான், அவனை கட்டி வைங்க. உங்கள் ஊர்லேயே கைக்குள்ளையும் காலுக்குள்ளையும் சுற்றிக்கிட்டு இருப்பான் பையன், என்ன சும்மா பயலுக சும்மா ஜாலியாக ஊரில் வம்பு வளர்த்துருப்பான திருவிழாவில் குடிச்சுவிட்டு. இதெல்லாம் யதார்த்தம் தான், இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக ஒத்துக்குங்க. 48,000 கோடி ரூபாய் வியாபாரம் நடக்குது, குடிக்காம வியாபாரம் நடந்துச்சு, எல்லாம் இருக்கும் தான். ஆனால் உங்கள் ஊரில் உள்ளவன்டே பொண்ணு கொடுங்க, அவங்க நல்லா வச்சுப்பான். ஏன்னா ஊருக்காக வேண்டியாத வாழணும் கடைசி கட்டம். ஆனால் ஒரே ஊருக்குள்ளே வாழா வெட்டியாவெல்லாம் நான் எங்கள் ஊர்களில் ஒரு 100 திருமணங்கள் இருக்குது, எங்கள் ஊருக்குள்ளேயே பொண்ணு கொடுத்து எங்கள் சொந்தங்களே அப்படி தான் இருக்காங்கன்னு வச்சு. எங்கள் சொந்தங்கள் வெளியூர்லேயே இல்லை, எங்கள் ஊருக்குள்ளேயே தான் இருக்காங்க. எங்கள் அத்தை ஊருக்குள்ளே, எங்கள் அத்தை விட்டு பொண்ணுங்க ஊருக்குள்ளே, நானே ஊருக்குள்ளே தான். எங்கள் அக்காலாம் ஒரு 2 கிராமம் தள்ளி, 3 கிராமம் தள்ளி, ஆனால் ஃபாரினில் இருக்காங்க இன்றைக்கி. ஆனால் நான் கொடுத்தது என்ன, பக்கத்து கிராமம் தான் பொண்ணு கொடுத்தோம். ஆனால் நீ மாப்பிள்ளையோட மருமகனோட வெளிநாட்டு போய் செட்டில் ஆகிட்டாங்க, எல்லாம் சிட்டிசன் ஆகிட்டாங்க அந்தந்த நாட்டில். அப்போ எதுக்கு இதை சொல்ல வர, தர்ஃபோர் நல்லா இருக்கும் அது. ஒரு ஏரியாவுக்குள்ளே, ஒரு எம்எல்ஏ தொகுதிக்குள்ளே சொந்தமாகவே இருந்தால் எப்படி இருக்கும், அது நல்லா இருக்கும் அது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், பொண்ணு வெளியில் வாழணும். ஆனால் எங்கள் மருமகனுங்க எல்லாம் ஊரில் தான் இருந்தாங்க, அப்போ டைரெக்டாக வெளிநாட்டில் இல்லை. அது நிறையா ரீசன் இருக்குங்க. நம்மளும் சில இடத்துல போய் அன்பாகிக்கணும், அந்த குடும்பத்துக்கான நபர்களாக மாறிக்கணும். பொண்ணுங்க போய் அங்கே உட்காந்துட்டு அப்பா வீட்டு பெருமையை பேசக்கூடாதாங்க. எங்கள் அப்பா வீட்டில் நாங்கள் 8 மணிக்கு தான் எழும்புவேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. புதுசாக ஒரு வீட்டுக்கு போயிருக்கோம், அந்த வீட்டில் அடாப்ட் ஆகிறதுக்கு 5 years ஆகும், 10 years ஆகும். நீ கொஞ்சம் காலையில் எழுந்து கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள்லாம் அத்தைக்கு செஞ்சு கொடுத்து உண்மையாக பேசி உண்மையாக இருக்கணும். நான் பொண்ணுங்களை சைடு அடிச்சு விடலை, அதாவது ஒன் சைடாக ஏறி அடிக்கலை. ஆனால் நம்மளும் கொஞ்சம் மாற்றிக்கணும் கேரக்டரை. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அனுசரித்து ட்ராவல் பண்ணணும், சரியா? ஆனால் இதுக்கு பொருந்தாது, சைக்கோ கணவனுக்கு இது சைக்கோவெல்லாம் வாழாதீங்கிற. சரி, ஏன்னா குடிச்சிட்டு வந்து வீட்டில் உதைக்கிறான் பாரு, அவனால இருக்காத. இப்போ இந்தியா கிச்சனில் கிளைமேக்ஸ்லாம் அந்த தூக்கி ஊற்றுது கைனி தண்ணியை, படம் ஆரம்பிச்ச போய் ஊற்றிருந்தா படத்தையாவது அப்படியே முடிச்சிருக்கலாம் 5 நிமிஷத்துலேயே. போடா மென்டல் ஒன்றுலாம் வாழ முடியாதுன்னு போயிருக்கலாம்ல. கடைசியாக செஞ்சதை ஃபஸ்ட்டே செஞ்சுருக்கணும். சரி, அப்படியே ஃப்ளாஷ்பேக்லையாவது படம் போயிருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். அந்த டைரக்டர் சொல்கிறார், எடுத்து கைனி தண்ணியை ஊற்றுறதோட பேரை போட்டு ரிவர்ஸில் போயிருந்துருக்கலாம் கதை. கைனி தண்ணியோட ஒவ்வொரு துளிகளுக்கும் இவன்ட்டெல்லாம் இருக்க முடியாது. சந்தேகப்படுறவனோட வாழாதீங்க, முதல் பாயிண்ட்டு. டெய்லி குடிச்சிட்டு வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரி அவனோட வாழாதீங்க. எப்பயாவது குடிக்கிறான், உனக்கு பயப்படுறான், குடிக்கிறதுக்கு உனக்கு பயப்படுறான்னா அவனை விட்டு அவனை தொல்லை பண்ணாது. இது பொண்ணுங்களுக்கு சொல்கிற அட்வைஸ். இதுவே பெரிய டாக்ஸிக்கு, பொண்ணுகளே பெரிய டாக்ஸிக்கு. பைத்தியங்கடா, எங்கே இருக்கீங்க இந்தா இருக்கேன் மார்ச்சேரியில், பஸ்ஸில் போய் பூந்துடுறான். ஃபோனை இப்படியே வச்சுக்கிட்டு எவ்வளோ நேரம் தான் அவனை ஓட்டுவான். சரி, இந்த வந்துட்டு இந்த ஹெல்மெட்டுக்குள்ளே பூரா ஃபோன் இருக்குது, ஹெல்மெட் இருக்குல்ல தம்பி, ஏடா பாவிகளா, எதுக்காகடா போன டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் மாதிரி அவாய்டு யூஸிங் மொபைல்னு எதுக்கு சொன்னான்? ஹெல்மெட்டில் வச்சுட்டு இப்படியே வர்றான். இந்த வந்துட்டு புட்டேன்னு போய் லாரியில் போடுறான். மார்ச்சேரியில் இருக்கா, என்னாச்சு ஃபோனே எடுக்கல பாரு, இந்த படவை அவனை டைவர்ஸ் தான் பண்ணணுங்குது. இது உட்காந்துக்கிட்டீங்க, அவங்க அப்பா நான் தள்ளிட்டேன், அவன் மார்ச்சேரியில் தூங்கிட்டு இருக்கான் போஸ்ட்மார்ட்டத்துக்காண்டி. பைத்தியம் கிடையாது, அந்த மாதிரி போட்டு படுத்தாதீங்க அவனை போட்டு. நீட்டாக பேசுங்க. குடிச்சிருக்கானா நல்லா தெரியுதா, அதை கண்டுக்காமல் போயிடுறது நல்லது. பசங்களை வளர்க்குற அப்பாக்கள்கிட்டையும் சொல்கிறேன், பையன் குடிச்சிருக்கானா தெரிஞ்சிச்சா அப்படியே ஸ்மார்ட்டாக, அது எதுவுமே தெரியாத மாதிரி கேர் பண்ணாத மாதிரி. இந்த பரிதாபங்கள் படத்தில் கோபி சுதாகர் அங்கே வந்தோடனே ஸ்மெல் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க அப்பா கூட குடும்பம் நடத்திருக்கேன். மூதேவி அது பாத்ரூம் இல்லை, போய் பாடு, என்னடா தோசை போடவாடா அப்படின்னு கிட்ட வந்து மூஞ்சி கொடுக்கும். ஸ்மெல்லு நல்லா தெரியுது, குடிச்சிருக்கு கழுதை, போய் பாடு போ அப்படின்னு. தட்ஸ் ப்ராக்டிக்கல். சரி, இதுதான் யதார்த்தம். நீங்கள் போய் நோண்டாதீங்க, பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளைய நோண்டாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்கிட்ட சொன்னார்,
எங்கள் வீட்டில் உள்ள லான்ச் பூரா கிடையாது, கழட்டிட்டேன். பொம்பளை புள்ள ஆம்பளை புள்ள எப்படி தனியாக கதவை தாப்பா போடுறதுன்னு சொன்னார். நான் நினச்சிக்கிட்டேன் இவர் உளவியல் ரீதியான பிரச்சனை இவருக்கு இருக்குன்னு. கதவு லான்ச் கழட்டிட்டாருன்னு சொல்கிறாரு தம்பி என்கிட்ட. இது எப்படி அது அநியாயம்? பொம்பளை புள்ள ட்ரெஸ் மாற்றும். எல்லாருக்கும் இங்கே ரகசிய வாழ்க்கை ஒன்று இருக்குது தம்பி. முதல்ல அதை ஏற்றுக்கங்க. நம்மளால அதுதான் நெசம். அதேமாரி ஒரு பெண்ணுக்கும் கணவன் அப்பாவை மீறி ஒரு நண்பன் இருக்கிறான். அவனை தப்பாலாம் நினைக்காதீங்க. நம்மள்ட்ட சொல்ல முடியாத விஷயங்களை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறாங்க. ஒரு 50%. அது எல்லார்ட்டையும் இல்லை அந்த நண்பர். அதேமாரி ஆண்களுக்கு ஒரு பெண் தொழில்கள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட பேசுகிறாங்க எதுக்கு பேசுகிறான்னு தெரியாது, பேசுவானா. அப்போ அது ஒரு விஷயம். ஸோ அனுசரித்து போகிற விஷயங்கள் இருக்குல்ல. என்றைக்கோ ஒரு நாள் திட்டியிருப்பான். இது வந்து ஃபோன் அடிச்சிருக்கும். அவன் ஆஃபீஸில் அப்போ தான் வத்தம்பாட்டு வாங்கிட்டு உட்காந்துருப்பான். அவன் வாயில் வந்து இப்படி திட்டிருப்பான் மேனேஜர். டார்கெட்டை முடிக்கலையா பரதேசி, சோறுதாலும் தின்றா, டார்கெட் என்னாச்சுன்னு அப்போ மேனேஜர் வந்துருப்பான். அப்போ இது ஃபோன் பண்ணி கிரிஞ்சா லவ் பண்ணிகிட்டு இருப்பான். அவன் அப்போ தான் திட்டம் வாங்கிட்டு இருப்பான். இதோ ஃபோன் பண்ணி எங்க மருதாணி அப்படியே இருக்குங்க, நம்ம காதல் மாதிரி அப்படின்னு 2 ஆட்டின் போட்டு பைத்தியம் ஃபோனை வெயிட்டி எரும மாடு அப்படின்னு ஏதோ ஒன்று திட்டிடுவான் அவன். உண்மை இது யதார்த்தது தான். திட்டிட்டு ஈவினிங் வந்து ஃபீல் பண்ணுவான். சே நம்ம கோபத்தை காட்ட முடியல. கோபத்தை யார்கிட்ட காமிக்கிறோம்? நம்மளோட இயலாதவங்கள்ட்ட நம்ம கோபத்தை காமிக்க முடியும். அதான் உண்மை. மேனேஜரை திட்டினா என்ன ஆகும்? போடா நான் என்ன வேலை போயிடும், சாப்பாடு இருக்காது. சரிடா திட்டிட்டோமேன்னு சொல்லிட்டு ஒரு பியரை போட்டுட்டு சரி காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சமாதானப்படுத்தலான்னு வந்து வீட்டுக்குள்ள நுழைவான். இந்த லேடி மைனா படத்தில் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கும் சோஃபா செட்டில். வாடா 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 இங்கே வாடான்னு எப்படி சொன்னேன்னு ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட்லேருந்து. அவனால் பதில் சொல்ல முடியாது. அவன் சமாதானத்துக்கு வந்திருப்பான். அவனும் பசி, மத்தியானம் அந்த டென்ஷனு, கோபம் ஒரு லெவலுக்கு மேலே உன்னோடலாம் வாழ முடியாது, டிவோர்ஸ் பண்ணிக்கிறேன்னு அவன் ஆரம்பிச்சிடுவான். அப்போ பிரச்சனை பெரிய லெவலில் ட்ரிகர் ஆகிடும். ஸோ அதுவும் தவறு. பெண்களுக்கும் சொல்கிறேன், நம்ம ஒரு இடத்துக்கு வாழ போயிருக்கோம், வம்பு வழக்கு போகல. ஓகே, வாழ தானே போயிருக்கோம், ஹோட்டலுக்கு சாப்பிட தான் போகணும், தகராறு பண்ண போகக்கூடாது. அப்போ கொஞ்சம் அனுசரித்து போகணும். ஆண்களும் ஊரா விட்டு பொண்ணு வந்திருக்கு, அது நம்ம தங்கச்சி வாழாமல் வந்துருந்தா உனக்கு எவ்வளோ ஃபீலிங்காக இருக்கும். உன் அக்கா ஒருத்தன் அடித்து விரட்டா உனக்கு எவ்வளோ ஃபீலிங்காக இருக்கும். அப்போ நம்மளும் அந்த பெண்களை நம்ம அம்மாவை போல் நம்ம சகோதரியை போல் மரியாதை கொடுக்கணும். யாருக்கும் சொல்கிறேன், 4 பேர் இருக்குள்ள அவங்க சுயமரியாதை போகவே நடத்தாதீங்க. சரி, அது உங்கள் நண்பராக இருக்கலாம், அவங்க ஸ்டாஃபாக இருக்கலாம், கட்டிய மனைவியாக இருக்கலாம். கண்டிக்கிறது இருந்தால் தனியாக அழைச்சது, ஏன் இப்படி பண்ண அப்படி தனியாக கேளுங்க. சரி, அதேமாதிரி மனைவியையும் சொல்கிறேன், 4 பேர் இருக்குள்ள நீங்கள் அவனை டாமினேட் பண்ணாதீங்க. எல்லா நேரமும் அவன் பொறுத்துக்க மாட்டான். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.